Okay, good morning Keshav. So today we look into English chapter 1. Unki Munki Timto. Okay. இதோட ஆத்தர் வந்து சிக்ரன் ஸ்ரீவத்சவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சிக்ரன் ஸ்ரீவத்சவ். ஓகே. சரி, பிஃபோர் யூ ரீட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, imagine it is your birthday and you want something very much. Complete this sentence and discuss it with your partner. To wake my wish from, I will என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக pray to God. அது மாதிரி எதாவது பண்ணுவோம் இல்லையா? யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒன்று ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படும் போது if you want something very much, what we do? Typically we pray to God. அதுதானே அதோட மீனிங். ஓகே, ஃபைன். சரி, இப்போ இங்கே வந்து it will be a fantastic birthday this year, I said in a mocking tone. Mocking tone என்னன்னா making fun of someone of something. ஸோ கிண்டலாக சொல்கிறது. இட்ஸ் a mocking tone. Hey, it's a fantastic birthday this year அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இட்ஸ் a mocking tone. All I will get is a pair of shoes and a hand knitted pullover. எனக்கு என்ன கிடைக்கும்? all I will get அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு pair of shoes கிடைக்கும். அப்புறம் hand knitted pullover அப்படின்னா என்ன? இந்த பாட்டிங்கெல்லாம் கையில் ஊசி நூலை வச்சுட்டு அந்த காலத்தில் நிட் பண்ணுவாங்க. ஹேண்டுனா கையால் வெய்யப்பட்ட. புல்லோவர்னா என்ன? ஒரு ஸ்வெட்டர் that needs to put on the head. தலையில் ஒரு தொலைப்பா மாதிரி போடுவாங்க இல்லையா? அதுதான் புல்லோவர். ஸோ hand knitted pullover and a pair of shoes is what I will get. I had asked for a table tennis set, but my mother said it is totally out of question this year. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எங்கள் அம்மா கிட்ட I asked for a table tennis set. டேபிள் டென்னிஸ் செட் விளையாடலாம், டேபிள் டென்னிஸ் செட் கேட்டேன். நான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க டோட்டலி அவுட் ஆஃப் கொஷின் திஸ் இயர். இந்த வருஷத்துக்கு பாசிபிள் கிடையாது. அவுட் ஆஃப் கொஷின் என்ன? நாட் பாசிபிள் அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ நான் முக் யார்? முக்குந்தன் முக்குன்றவன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். லுக்ட் அட் மீ தாட்ஃபுல்லி. அவன் என்னை பார்த்து ஏதோ யோசிக்கிறான். நான் என்ன அந்த மாதிரி புலம்புறேன் இல்லையா? அதை பார்த்துட்டு அவன் ஏதோ யோசிக்கிறான். He drew a bit closer and said, அவன் கொஞ்சம் கிட்ட வந்து என்கிட்ட சொல்கிறான். இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறான்? வெல் ரோஹன் தான் நான், ஓகேவா? வெல் ரோஹன், ஐ எம் நாட் சேயிங் ஐ பிலீவ் இன் இட், பட் மை கசின் சேட் இட் ஒர்க்ஸ். அவன் சொன்னான், டேய் ரோஹன், நான் இதை நம்புறேன்னு நீ நினைக்காதா, ஆனால் என் கசின் சொன்னால் இது நடக்கும் அப்படின்ட்டு. அண்ட் there is no harm in trying, don't you think? நீ வந்து இதை ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கான். சரி, முக்கு இப்போ இவன் வந்து புலம்பிட்டு இருக்கிறான். என் பர்த்டே வருது, இவனுக்கு ஒரு ஷூ கிடைக்கும், ஒரு ஹேண்ட் knitted புல்லோவர் கிடைக்கும், ஆனால் நான் டேபிள் டென்னிஸ் செட் கேட்டேன், அது இந்த கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா அப்படின்னு புலம்புறும் போது ஒரு மாதிரி வாய்ஸ், அந்த வாக்கிங் வாய்ஸ், ஃபன் வாய்ஸ்ட்டு சொல்கிறதுனால முக்கு வந்து என்ன பண்ணுறான்? சரி, இவன் ஏதோ இவனுக்கு ஒரு பிரச்சனை, இவனுக்கு டேபிள் டென்னிஸ் செட் ரொம்ப ஆசையாக இருக்குது, கிடைக்காதுன்னு புலம்புறான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் கொஞ்சம் கிட்ட வந்து, வெல் ரோஹன், ஐ எம் நாட் சேயிங் ஐ பிலீவ் இன் இட், நான் இதை நம்புறேன்னு நீ நினைக்காத, ஆனால் என் கசின் சொன்னால் அது ஒர்க் ஆகும்னு, நம்ம ட்ரை பண்ணுறதுனால ஒன்றும் பாதிப்பு இல்லைல்ல, there is no harm in trying, don't you think அப்படின்றான். உடனே நான் கேட்குறேன், டேய் ட்ரைங் வாட்ரா, நீ மாட்டுக்கு ஏதோ சொல்கிற, என்ன ட்ரைங் வாட் அப்படின்னு கேட்குறேன். உடனே வெல் மை கசின் செட், இஃப் யூ வாண்ட் சம்திங் எ கிரேட் டீல், யூ கேன் மேக் யுவர் விஷ் கம் ட்ரூ by running around a banyan tree at midnight and chanting unki munki tim tu அப்படின்னு சொல்லி 17 times you got to say. அவன் என்ன சொல்றான்? முக்கு, டேய் என் கசன் சொன்னா உனக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயம், சம்திங் a great deal, if you want you can make, உன்னுடைய ஆசை விஷயம் வந்து can come true. எப்போ உண்மையாக்கலாம்? எப்படின்னா, ஒரு பேனியன் ட்ரீ இருக்குல்ல, ஆலமரம் இருக்குல்ல, இந்த ஆலமரத்தை ரன்னிங் அரவுண்ட் த பேனியன் ட்ரீ மிட் நைட்டில் 12 மணி அப்போ நைட்டில் சுற்றிட்டு, சும்மா சுற்றக்கூடாது, we have to chant. chant என்ன? ரிப்பீட்டிங் ஏ ஷார்ட் சிம்பிள் சாங் ரிதமெட்டிக்லி. ஓம் நம சிவாய, அது ஒரு சாண்டிங். ஓம் சரணபவ, ஓம் ஸ்ரீராம், இதெல்லாம் வந்து சாண்டிங். அப்போ என்னன்னா ரிப்பீட்டிங் ஏ ஷார்ட் சிம்பிள் சாங் இல்லையா? அதே மாதிரி இங்கே சாண்டிங் பண்ணோம். என்ன சாண்ட் பண்ணோம்? முன்கி டீம் டோ அப்படின்னு 17 டைம்ஸ் நாம நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணோம்? யூ ஹாவ் டு மேக் ரன்னிங் அரவுண்ட் banyan tree and you have to say 17 times அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசைப்பட்டது நடக்கும் அப்படின்றான். தோ ஐ தாட் டெஸ்பரேட்லி, சரி எனக்கு ரொம்ப வேணும், அந்த எனக்கு வந்து
சரி அந்த டேபிள் டென்னிஸ் பேட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னும் போது ஐ டிஸ்பரேட்லி வாண்டட் மை விஷ் டு கம் ட்ரூ. எனக்கு கண்டிப்பாக இந்த பர்த்டேக்கு அது வேணும், அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ ஸ்டில் லாஸ்ட் ஒய் 17 times அண்ட் ஒய் அட் மிட் நைட். இருந்தாலும் டேய் 17 டைம்னு சொல்கிறடா, ஏன்டா அதுவும் என்னடா மிட் நைட்டுன்றடியா அப்படின்னு கேட்குறேன். புரியுதா? உன்கே டிம்பே டூ ஆக்சுவலாக இது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, இங்கே பாருங்க சொல்லி காட்டுறாங்க பாரு, உன்கே டிம்பே டிம்பே டூ ஓகேவா? அப்படி சொல்லணுமா? சரி ஓகே ஃபைன். ஸோ இவன் சொல்கிறான், முக் சொல்கிறான், டேய் டோன்ட் ஆஸ்க் மீ ஆல் தட், ஏன் 12 மணி ஏன் இதெல்லாம் சொல்லாத. ரிப்ளைட் முக், தட் இஸ் ஹவ் இட் இஸ் டன் ஐ சப்போஸ், ஒய் நாட் ட்ரை இட், இட் வில் நாட் டூ எனி ஹார்ம். டேய் அது அப்படி தான் பண்ணணுமாடா, ஏன்லாம் தெரிலடா, ஐ சப்போஸ் ஒய் நாட் ட்ரை இட், நம்ம ட்ரை பண்ணால் என்னடா தப்பு, அண்ட் இட் ஒன்ட் டூ எனி ஹார்ம், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் பண்ணாதில்ல, ஒய் டோன்ட் வி டூ இட் அப்படின்னு இவன் சொல்கிறான். சரியா? முக்கு வந்து ரிப்ளை பேக் பண்ணுறான். உடனே இவன் என்ன சொன்னான், ஐ தாட் இட் வாஸ் ஆல் நான்சென்ஸ். நான்சென்ஸ் ஓகே, பிசைட்ஸ் ஐ குட் நாட் திங்க் ஆஃப் எனி பேனியன் ட்ரீ இன் அவர் நெய்பர்ஹுட். டேய் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஏரியா நெய்பர்ஹுட்ல எவங்கிட்டையுமே ஆலமரம் இல்லையாடா, இது வேறையாடா, எக்ஸப்ட் த ஒன் இன் மிஸ்ஸஸ் க்ரூவர். அப்பதான் ஞாபகம் வருது, மிஸ்ஸஸ் க்ரூவரோட கார்டன்ல ஒரே ஒரு பேனியன் ட்ரீ இருக்குது. ஆனா ஹூ டேர் டு என்டர் ஹர் கார்டன், அவங்க கார்டனுக்குள்ள யார் போவா? பிகாஸ் நாட் மீ, நான் இல்லை, அண்ட் டெஃபினெட்லி நாட் அட் மிட் நைட். டெஃபினெட்லி நான் சட்டானா நான் கண்டிப்பாக நான் வந்து மிட் நைட்டில் போக மாட்டேன். ஏன்னா மிஸ்ஸஸ் க்ரூவர் had been the principal of our school till last year. போன வருஷம் வரைக்கும் அந்த அம்மா தாண்டா நம்ம பிரின்சிபல். One look from her pale green eyes was enough to silence bullies. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற அந்த green pale eyes அப்படி மொரட்டி அப்படி பார்த்தாங்கனாலே போதும், was enough to silence. யார? நம்ம கிளாஸ்ல சீனியர்ஸ் இருப்பாங்களே ஸ்கூல்ல, புல்லிஸ். யாரு? ரிங்கு லாய் ஆஃப் கிளாஸ் 10 அப்படிலாம் இருக்கான்ல, அவனெல்லாம் அப்படி சைலண்டா பார்வையிலே ஷட் டவுன் பண்ணுவாங்கடா. I had seen it happen with my own eyes. அவங்க அவ்வளோ பயங்கரமான டெரரான ஒருத்தவங்க அப்படின்றான். புரியுதா? So I thought it was all nonsense. Besides, I could not even think of any banyan tree in our neighborhood except the one in Mrs. Groover garden. But who will dare to enter the garden? Not me, and definitely not at midnight. அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் க்ரூவர் யாரு? had been the principal of our school till last year. அந்த அம்மா பேல் கிரீன் ஐஸ் வச்சு சும்மா கண்ணாடி ஒரு பார்வை பார்த்தாலே போதும், was enough to silence the bullies. யாரு? ரிங்கு லை ஆஃப் கிளாஸ் 10. அதை நானே கண்ணால் பார்த்துருக்கேன், அந்த அம்மா அப்படி பார்த்து அவன் சைலண்ட் ஆனதை அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ வந்து forget it I said, however the thought keep haunting me and I could not think of anything else. ஆனாலும் எனக்கு ஆசையா இருக்கு, அந்த டேபிள் டென்னிஸ் பேட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தாட் கீப் ஹாண்டிங்னா நான் கீப் கம்மிங் பேக், திருப்பி நம்ம எண்ணம் வந்துகிட்டே இருக்கு, இந்த பேட் இருந்தா நல்லா இருக்கும்டா, பேட் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த டே பிஃபோர் மை பர்த்டே, சரி சொல்லிட்டான், முக்கு சொல்லிட்டான், இருந்தாலும் நாளைக்கு பர்த்டே, இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி ஐ டோல்டு முக், ஓகே இஃப் யூ கம் அலாங் வித் மீ ஐ வில் கோ டு மிஸ்ஸஸ் க்ரூவர்ஸ் கார்டன் டு நைட் அண்ட் டூ இட். டேய் நாளைக்கு பர்த்டேடா, இன்னைக்கு வாடா, நம்ம நீ வேணா என் கூட வரியா? வந்தீங்கன்னா நான் மிஸ்ஸஸ் க்ரூவர் கார்டன் போறேன் அண்ட் ஐ வில் go around it 17 times tonight. நான் இன்னைக்கு போகலாம் and do it அப்படின்றேன். உடனே அவன் சொன்னான், நமக்கு டே why should I go with you? I have no secret wish. அவர் உடனே ஃப்ரெண்டாச்சு பிஹேவ் பண்ணி பாருல, நான் ஏன்டா உங்க கூட வரணும், எனக்கு அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னா. உடனே சொன்னான், ஏய் கமான் லெட் அஸ் கோ அண்ட் விஷ் ஃபார் மை டேபிள் டென்னிஸ் செட். நீனும் வாடா, எனக்கு டேபிள் டென்னிஸ் செட் கிடைக்க நீனும் விஷ் பண்ணேன்டா, பரவாயில்ல வாடா, கமான் அவனை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு ஸோ 10 minutes to 12 கரெக்டாக 12 மணிக்கு ஒரு பர்த்டே, 11:50க்கு போறாரு. முக் அண்ட் ஐ மெட் அட் த பேக் ஆஃப் திஸ் க்ரூவர்ஸ் கார்டன். க்ரூவர் வீட்டுக்கு போயாச்சு, க்ரூவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன் கேட்டுக்கிட்ட போயாச்சு. இப்போ we climbed up the boundary wall. இந்த காம்பவுண்ட் வால் இருக்கு இல்லையா, இந்த காம்பவுண்ட் வால் ஏறி குதிக்கிறோம், பவுண்டரி வால். we climbed up. the garden lay dark and silent in the dim light of the moon. அது நைட்டு 11:50 மணிக்கு நாங்கள் காம்பவுண்ட் வால் ஏறி குதிக்கிறோம். அங்கே எல்லாமே டார்க்காக இருக்கு, சைலண்டாகவும் இருக்கு, லைட்டாக மூனோட லைட், டிம் லைட் மட்டும் எங்களுக்கு தெரியுது. And there was a banyan tree, அந்த banyan tree-யும் பார்த்துட்டோம். Its branches swaying in the gentle breeze of the night. அப்படி அந்த ஆலமர காத்துல அப்படியே அந்த மரம் அசையுது, பிரான்ச்சஸ் எல்லாம். We jumped down, run to the tree and looked around carefully. காம்பவுண்ட் வால்ல குதிச்சு அந்த மரத்துக்கிட்ட போய் கொஞ்சம் சுற்றி பார்க்குறோம், எல்லாமே ஓகேவா அப்படின்ட்டு. சரியா? ஸோ at 10 minutes to 12
Mook and I met at the back of Mrs. Grover's garden. We climbed up the boundary wall. The garden lay dark and silent in the dim light of the moon, and there was the banyan tree. Its branches were swaying in the gentle breeze of the night. We jumped down, ran to the tree and looked around it carefully. அப்படி பண்ணிட்டோம். உள்ள போய் போறோம்னு முடிவு பண்ணி போயாச்சு. Okay, what if she is awake? I whispered, pointing to Mrs. Grover's house. Hey, and amma mulichittu irundha enada pandrathu? What if she is awake? அப்படின்னு whisper பண்றேன். whisper na low, slow, ரகசியமான வாய்ஸ், ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ் தான் whispering. அப்ப nobody is awake at this ghostly hour of the night. hissed Mook. Now get going, run. உடனே அவன் என்ன சொன்னா, முக் சொன்னா, டேய் இதே ராத்திரி பேய் பிடிக்கிற நேரம்டா அப்படின்னு கத்தியா சொல்ல முடியும்? ஹிஸ்ட், இது ராத்திரி 12 மணிடா, பேய் பிடிக்கிற நேரம், கம்முன்னுறா, நவ் கோயிங் அண்ட் ரன், கெட் கோயிங் அண்ட் ரன் அப்படின்றான். அப்போ கோஷ்டி வரனா என்ன, லேட்டு அட் நைட்டு, லேட் அட் நைட், வெரி லேட் நைட்னு அர்த்தம். ஹிஸ்ட்னா விஸ்பர்ட் இன் எ மாக்கிங் வே, மாக்கிங்னா ஃபன்னு. அப்போ ஹிஸ்ட்டு இங்கே அது மாதிரி ஃபன் வேல திரும்பி பண்ணுறான். அப்போ நவ் கோ ரன்னிங், கோ நவ் கெட் ரன்னிங், கெட் கோயிங் ரன் அப்படின்றான். உடனே ஐ ரன் சாண்டிங். நான் என்ன பண்ணோம், முங்கே டிங்டோ டும்பீட்டோ, முங்கே டிம்பீட்டோ அப்படின்னு நான் வேற சாண்ட் பண்ணிக்கிட்டு ரன் பண்ணுமா. ஐ விஷ் மை விஷ் இஸ் கம்மிங். நான் சுத்த என்ன நினைக்கிறேன், ஐயோ டேபிள் டென்னிஸ் சட்டு நாளைக்கு வரணுமேன்னு சுற்றிக்கிட்டே ரன் அண்ட் கம்மிங் டுன்னு ஓவர் அண்ட் ஓவர் அகைன் நான் நடந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் உள்ள ஐ ஃபீல் a bit scared, உள்ள ஒரு சின்ன பயம் இருக்குது. So I try to get it over quickly. I increase my speed of running and chanting. இப்போ என்ன நடந்துச்சு, எனக்கு ஆசை நாளைக்கு வேணும்ன்ட்டு, அதனால சீக்கிரமா ஒரு ரன் பண்ணோம், அதே டைம்ல சாண்டும் பண்ணோம், அண்ட் ஸ்கேர்டு பயமாவும் இருக்கு, குயிக்காவும் பண்ணணும். ஸோ ஐ இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் ரன்னிங் அண்ட் சாண்டிங். சடன்லி பார்த்தா a ferocious bark, அப்படின்னு ஒரு சவுண்டு. ஃபெரோஷியஸ் பார்க்னா என்ன அர்த்தம், ஃபியர்ஸ், குரூயல் பார்க், ரொம்ப ஒரு டெரரான பார்க். டோர் தி ஸ்டில்னஸ், ஏன்னா அங்க என்ன அப்சல்யூட் சைலன்ஸ் இருக்கா, இப்போ அதை கிழிச்சிட்டு எனக்கு அந்த பார்க்கிங் சவுண்ட் கேட்குது. அப்போ டோர் த ஸ்டில்னஸ்னா சடன் நாய்ஸ் டிஸ்டர்பிங் த சைலன்ஸ்னு அர்த்தம். சைலன்ஸ் ஆஃப் த நைட் ஐ ஃப்ரோஸ் அப்படின்னு என்ன சவுண்ட் வந்தோடனே நான் அப்படி ஸ்டில் ஆயிட்டேன், அப்படி நின்றுட்டேன், ஃப்ரீஸ் ஆயிட்டேன். நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரீஸ் கேம் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐஸ் ஃப்ரீஸ் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணும், அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஆஃப் த நைட் ஐ ஃப்ரோஸ். உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா க்ரூவரோட ஹவுஸில் யாரோ லைட்டு போடுறாங்க, பின்னாடி ஒரு யாரோ திறக்கிறாங்க. அப்படின்னா என்னாச்சு, நம்ம இங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதா அங்கே இருக்கிற க்ரூவருக்கு கேட்டுட்டு அந்த அம்மா நாயை பிடிச்சிட்டு பின்டோர் திறந்துட்டு வரப்போகுது. ஸோ சடன்லி a ferocious bark tore the stillness of the night. I froze. Inside Mrs. Grover's house, lights turned on and the back door opened. Back door இப்போ என்னாச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. பத்தியா, அந்த அம்மா வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க. ஓகே, உடனே வந்ததோட அந்த அம்மா என்ன சும்மா who is there, call Mrs. Grover. அங்க யாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. Answer or I will unleash this dog. டேய் யாரும் சொல்லுங்கடா, இல்லைன்னா நாயை பிடிச்சிட்டு இருக்கிற கையை விட்டுருவேன். I will set loose. Unleashனா I will set it loose, ஃப்ரீ பண்ணிடுவேன். I will free the dog அப்படின்றாங்க. Unleash the dog அப்படின்றாங்க. உடனே முக் எனக்கு பயம், அங்கேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆனவன் டம்பிள் ஆயிட்டான், ஸ்கேர்டு. முக் I mumbled என்ன ஸ்போக்கன் வெரி லோ அன்கிளியர் வே. டேய் அப்படின்னு கூப்பிடுறேன், கிளியராகவும் சொல்ல முடியல. சே சம்திங், டேய் ஏதாவது சொல்லுடா அப்படின்னு. ஆனா முக் என்ன பண்ணிட்டான், முக் வாஸ் ஆல்ரெடி கிளைம்பிங் அப் த ட்ரீ. When I saw Mrs. Grover bend over to unleash the dog, I begged. பார்த்தா இந்த பைய மரத்து மேல ஆல்ரெடி ஏறிட்டு இருக்கான். அங்க அந்த அம்மா கயிறு கழட்டி விட போறேன்னாங்க. உடனே நானு பெக் பண்றேன், அம்மா ப்ளீஸ் டோன்ட் சென்ட் த டாக், ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். ப்ளீஸ் டோன்ட் சென்ட் த டாக், ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் அப்படின்னு நான் அந்த அம்மா கிட்ட பெக் பண்ணி பேசுறேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்பீக் அவுட் ஃபாஸ்ட், சீக்கிரம் சொல்லு மிஸ்ஸஸ் க்ரௌவர் ஷவுட்டட். யார் நீ, சீக்கிரம் சொல்லு அப்படின்றாங்க. உடனே நான் இங்க இருந்து சொல்றேன், I told her everything. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். என்னன்னா, I feared she might not believe me. என்ன பிரச்சனைனா, நான் எல்லாத்தையும் சொன்னாலும் அவங்க என்ன நம்ப போறாங்களா இல்லையானே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு I told her everything. I feared
she might not believe me. எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, என்னன்னா நான் சொல்றது அவங்க நம்ப மாட்டாங்கன்னு. ஓகேவா? she listened to me. ஆனா என்ன நடந்தது? she listened to me without interrupting. நான் சொல்ற எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டாங்க. நம்ம ஃபுல்லா பேச விட்டாங்க, பிரேக் கூட பண்ணல. she listened to me without interrupting. interrupting na saying or doing something that makes somebody stop what they are saying or doing. நம்ம வந்து நடுவுல நிறுத்தி பேசுறது interrupting. இங்க இன்டரப்டே பண்ணாம அந்த அம்மா she listened to me without interrupting. அது மட்டும் இல்ல, அவங்க திருப்பி அவங்க பவர்ஃபுல்லா, she looked at me with the hard light green eyes of hers as if she was trying to see right into my heart. அவங்க அப்படி என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க, அந்த பார்வையில என் ஹார்ட்டுக்குள்ளேயே நான் உண்மை பேசுறேன்னா இல்லையான்னு உள்ள போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. She looked at me with the hard light green eyes of hers as if she was trying to see right into my heart. நம்ம இதயத்தை தொலைச்சிட்டு உள்ள போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இவன் சுத்திட்டு இருந்தான், குரூவர் வந்தாச்சு, வந்த உடனே ஃப்ரீஸ் ஆயிட்டான், ஃப்ரெண்டு மரத்து மேலே ஏறிட்டான். உடனே குரூவர் என்னன்னு கேட்குறாங்க. ஐ பெக்டு ஹர் அண்ட் ஐ எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங். நான் வந்து ஐ டோல்ட் ஹர் எவ்ரிதிங் இன் ஃபியர். ஆனால் அவங்க நம்பவங்களா இல்லையா தெரில அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் பேச அவங்க என்னை இன்டரப்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு என்னை ஒரு பார்வை பார்த்தாங்க. அந்த பார்வை என் ஹார்ட்டுக்குள்ளேயே போயிட்டு நான் சொன்னது கரெக்டானு செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ என்ன நடந்தது? ஸோ ஷி சாக்டு ஃபைனலி. அவள் ஃபைனலாக என்ன கேட்குறா? ஷி ஆஸ்க்ட் ஃபைனலி, ஓகே ஓகே, ஸோ யூ பிலீவ் இன் உம்கி டீம் டூ? டு யூ திங்க் இட் வில் ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பிரின்சிபலாக இருந்தவங்க கரெக்டாக அப்படி ஷார்ட்டாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க. ஒன் ஐ ட்ராப் மை ஹெட் அண்ட் செட் சாஃப்ட்லி, ஐ ஹோப் இட் வில். ஆமாம் மேம், நடக்கும்னு நான் நம்புறேன், மை விஷ் வில் கம் ட்ரூ அப்படின்னு நம்புறேன் அப்படின்றாங்க. வெல் ஷி செட், இஃப் யூ பிலீவ் இன் இட், கோ அண்ட் ஃபினிஷ் யுவர் ரவுண்ட்ஸ் அண்ட் while leaving யூஸ் த ஃப்ரண்ட் கேட் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஓகேப்பா, நீ நம்புற அப்படின்னா கோ அண்ட் ஃபினிஷ் யுவர் ரவுண்ட்ஸ், நீ முடிச்சுட்டு அண்ட் பின்னாடி போகாத, யூஸ் த ஃப்ரண்ட் கேட். யூ வாண்ட் while leaving யூஸ் த ஃப்ரண்ட் கேட்னு சொல்றாங்க. இவர் இப்போ இது வரைக்கும் எத்தனை ரவுண்டு? 11 ரவுண்டு போயிருக்காரு. ஸோ மீதி எத்தனை ரவுண்டு? 6 ரவுண்ட்ஸ். ஸோ ஐ ஃபினிஷ் த ரிமைனிங் 6 ரவுண்ட் அண்ட் லெஃப்ட் ஹர் கார்டன் யூசிங் த ஃப்ரண்ட் கேட். ஐ ப்ராமிஸ் டு மை செல்ஃப் தட் ஐ வில் நெவர் ரிட்டர்ன். எப்பா சாமி, நான் திரும்ப இன்னொரு டைம் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்டா, ஐ வில் நெவர் கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள சொல்லிட்டு 6 ரவுண்டு முடிச்சுட்டு ஐ லெஃப்ட் த கார்டன் யூசிங் த ஃப்ரண்ட் கேட் அப்படின்னு போயிடுச்சு. சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் என் பர்த்டே வந்துச்சு. தி கிரேட் மொமெண்ட் கேம், பர்த்டே. ஐ ஓப்பன் மை கிஃப்ட். அன்னைக்கு கொடுத்தவங்க எல்லா கிஃப்டையும் வாங்கி பார்த்தேன், எல்லா கிஃப்டையும் பார்த்தேன். ரிஜாய்ஸ் ஓவர் மை நியூ பேர் ஆஃப் ஷூஸ். வழக்கம் போல் அம்மா சொன்னாங்க இல்லையா, நியூ பேர் ஆஃப் ஷூஸ் கொடுத்தாங்க, ஒரு ஹேண்ட் நிட்டட் புல்லோவர் கொடுத்தாங்க. அது ரெண்டுமே எனக்கு கிடச்சிச்சு. அது ரெண்டுமே எனக்கு ஹாப்பி. ஓகே, ஐ ரிஜாய்ஸ், எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி அப்படின்னு வச்சுக்கோ. தென் மை ஐஸ் ஃபெல் ஆன் எ பார்சல். நாங்கள் பார்த்தா ஒரு பெரிய பார்சல் வந்துருக்கு புதுசாக. ஓ, புது பார்சல். ஐ ஹேட் நெவர் எவர் ரிசீவ் சச் எ பிக் பார்சல். அங்கே பார்த்தா ஒரு பார்சலும் வந்திருக்கு என் பர்த்டேக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா, டு ரோஹன் கண்ணா ஃப்ரம் உன்கி டீம் டோ அப்படின்னு எழுதியிருக்கு. என்னாச்சு? ஒரு பார்சல் வந்திருக்கு, அதில் வேற இப்படி எழுதியிருக்கு. உடனே நான் முக்க பார்க்குறேன். டேய், நம்ம 2 பேருக்கு மட்டும்தான்டா உன்கி டோ தெரியும், இதே நாடாது அங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு நான் முக்க பார்க்குறேன். அவனுக்கும் சர்ப்ரைஸ். ஹி ஆல்சோ லுக்ட் ஈக்குவலி சர்ப்ரைஸ். ஏன்னா 2 பேரும் எதிர்பார்க்கல இந்த பர்த்டேக்கு இப்படி வரும்ன்ட்டு. அதுவும் உன்கி டீம் டூலேருந்து வரும்னா யாரும் எதிர்பார்த்தோமா இல்லை. ஆனால் மை மதர் ஆஸ்க்ட், அவங்க அம்மா அதை படித்து பார்த்துட்டு, ஏய் என்னடா இது உன்கி டீம் டோ, இது ஒரு சாதாரண பேர் இல்லை, அன்யூஷுவல் நேமாக இருக்கு, இது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எஸ் ஐ சேட், வெரி அன்யூஷுவல். ஆமாம் ஆமாம், இது அன்யூஷுவல் தான், ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அது யாருன்னு சொல்ல தெரியல இல்லையா, தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். I bent over the parcel and began to remove the string and paper impatiently. இந்த கிஃப்ட்ல ஒரு ரேப் பண்ணிருக்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும் இல்லையா, நூல், அதை கட் பண்ணி பேப்பரையும் பிரிச்சு பார்க்குறேன். ஃபைனலி ரிமூவ் த கலர்ஃபுல் ரேப்பர். உள்ள கலர்ஃபுல் ரேப்பர் வந்துச்சு, அதையும் ரிமூவ் பண்ணா ஐ ஃபவுண்ட் எ டேபிள் டென்னிஸ் செட். வாவ், பியூட்டிஃபுல்ல. உன்கி டீம் டோ வந்து அவனுக்கு ஒரு டேபிள் டென்னிஸ் செட் அமைச்சிருக்குது. இட் வாஸ் நாட் எ பிராண்ட் நியூ ஒன், பட் இட் வாஸ் எ ஃபேபுலஸ் ஒன். அதாவது ரொம்ப புதுசா இல்லை, ஆனால் ரொம்ப டேமேஜ் இல்லை. இட்ஸ் எ ஃபேபுலஸ் ஒன். நல்லது தான், நல்லா இருக்கு, எக்ஸைட்டிங், புதுசு மாதிரி இருக்கு. ஆனால் இட்ஸ் நாட் எ பிராண்ட் நியூ, பட் இட்ஸ் ஃபேபுலஸ் ஒன். ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா. வாவ், ஐ விஸ்பர்ட், ஜஸ்ட் வாவ், ஏய் சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். டில் டுடே, அந்த இன்னிய வரைக்கும் முக் மெயின்டைன்ஸ் தட் ஹி ஹேட் நத்திங் டு டூ வித் இட். ஏய் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லடா அப்படின்னு முக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். மெயின்டைன்னா என்ன இங்க? மெயின்டைனா கண்டினியூஸ் டு சே சம்திங் டே அண்ட் ஹி ஹஸ் நத்திங் டு இட். எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லடா அப்படின்னு முக்கு சொல்லிட்டு இருக்கான்.
So do my parents. எங்க அப்பா அம்மாவும் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. I wonder if Mrs. Grover was responsible for the surprise. அப்ப யார் என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருந்திருக்கலாம்? ஒருவேளை மிஸ்ஸஸ் குரூப்பரா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். wonder maybe. I have wondered for a very long time. நான் ரொம்ப நேரமா யோசிக்கிறேன். எனக்கு என்னவோ அவங்க தான் அமைச்சிருப்பாங்க போல இருக்குது. வண்டர் பண்றேன் அப்படின்ட்டு. One day ஒரு நாள் I gathered all my courage. என்னோட தைரியத்தை எல்லாம் நான் வச்சுக்கிட்டேன். And went to meet Mrs. Grover. குரோவரை போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சந்திச்சிடலாம் அவங்கள அப்படின்ட்டு. ஐ யூஸ் த ஃப்ரண்ட் கேட். நான் போயிட்டேன், நேராக போனேன், ஃப்ரண்ட் கேட் ஓப்பன் பண்ணேன். ரேங் த பெல். ஏன்னா எனக்குள்ள ஒரு இது வந்து கண்டிப்பாக அவங்க தான் அனுப்பிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு அனுமானம், எனக்கு ஒரு தாட் அது. சரியா? ஸோ ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம் இட். அதனால நான் போயிட்டேன். I had gone over my lines 100 times. But when she looked at me with her pale green eyes, I felt my courage vanish. நான் அந்த வீடு வழியா 1000 டைம் 100 டைம்ஸ் போயிருப்பேன். ஆனா ஒரு டைம் அந்த அம்மாவோட பேல் கிரீன் ஐஸ்ல இப்படி பார்ப்பாங்கன்னா எனக்கு இருக்கிற தைரியம் எல்லாம் காணா போயிடும். So it says, one day I gathered all my courage and went to meet Mrs. Grover. I used the front gate and rang the bell. But I had gone over my lines 100 times. But when she looked at me with her pale green eyes, I felt my courage vanish. எங்குள்ள இருக்கிற அந்த தைரியம் காணா போயிடுது அப்படின்றாங்க. ஓகேவா? gathered all my courage, try to be very brave. என்னோட பயங்கர பிரேவா இருக்கணும்னு போறேன். gone over the lines, நான் practice what I was going to say. 100 டைம் சொல்லி பார்த்துட்டு போறேன். நான் போய் அவங்கள நீ பார்த்தே தீரணும், தைரியமா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி போனா என்ன ஆகுது? all I could do was stutter like a fool. அங்க போய் அந்த அம்மாவை பார்த்த உடனே to speak with difficulty and repeat words because of fear. மேம் அது வந்து அது அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டட்டர். அவங்க போய் ஒரு முட்டாள் மாதிரி ஸ்டட்டர் பண்றேன். என்னன்ட்டு அவங்க இந்த கரேஜ் எல்லாம் காணாம போச்சு அவங்கள பார்த்த உடனே. குட் ஆஃப்டர்நூன் மேடம், do you I mean did you have you sorry but do you believe in unki tim to அப்படின்னு கடைசியா ஏதோ வளரிட்டு நிறுத்தி பிரேக் பண்ணி தடுமாறி சொல்றாரு அவரு. all I could do was stutter like a fool. good afternoon madam, do you I mean did you have you, அவன் எல்லாம் சொல்லிட்டான். மீன், did you, have you எல்லாத்தையும் போட்டான். சாரி பட்டும் போட்டான். do you திரும்ப do you believe in எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்கி முன்கி டிம் டூவை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்கறான். போய் என் மேம பார்த்து கடைசியில் தைரியம் வர வச்சு அந்த மிஸ் கிட்ட பேசியாச்சு. அந்த மிஸ்ஸஸ் குரோவர் இருக்காங்க இல்லையா, continue to look at me with a strange look in her eyes. எப்பவுமே ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு தேர்ட் மனுஷனை பார்க்குற மாதிரி ஒரு பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்னன்ட்டு continue to look at me with a strange look in her eyes. She replied softly and seriously. என்ன? Yes, I do believe in unke minke timto. I had wished to have somebody over for a tea today and here you are. Now is not it a perfect example of unke minke timto? அப்படி அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, தம்பி நானும் நம்புறேன், I also believe in unke minke timto. அப்போ இஃப் வி நம்பினா என்ன ஆகும்? unke minke timto நம்ம சுத்தினா நம்ம என்ன விஷ் பண்ணா நடக்கும் இல்லையா? அப்படி பார்த்தா I had wished to have somebody today over for a tea. இன்னைக்கு நான் யாராவது எங்களோட டீ குடிக்க வருவாங்களான்னு கூட நான் உன்கி மின்கி டிம்டோ விஷ் பண்ணேன். அண்ட் ஹியர் யூ ஆர் பார், நீயே வந்துட்ட. நவ் இட் இஸ் நாட் a perfect example. அப்போ உன்கி மின்கி டிம்டோ ஒர்க் ஆகுதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர்ல. ஸோ மிஸ்டர் குரோவர் continued to look at me with a strange look in her eyes. She replied softly. இப்போ வந்து குரோவர் பிரின்சிபல் கிடையாது, சாஃப்டா பேசுறாங்க, ஆனா சீரியஸா பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? Yes, I do believe in unki munki timto. சொல்லிட்டு I had wished to have somebody over for tea today and here you are. நான் விஷ் பண்ணது எங்களோட டீ குடிக்க யாராவது வருவாங்கன்னு நான் விஷ் பண்ணேன், நீ வந்துட்ட. அப்போ இட் இஸ் நாட் a perfect example of unki minki timto. அப்போ unki minki timto வந்து நம்ம நினைச்சு விஷ் பண்ணி சுத்தனா நடக்கும்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தியா அப்படின்றாங்க. உள்ள நல்லா இருக்குல்ல இந்த டைம்ல. ஸ்டட்டர்னா டு ஸ்பீக் வித் டிஃபிகல்ட்டி அண்ட் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்னு சொல்றது. She smiled and she looked so different, almost friendly. இப்போ மிஸ்ஸஸ் குரோவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி லுக்கா பாக்குறாங்க, ஸ்மைல் பண்றாங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. From that day onwards, சொன்ன என்ன ஆயிடுச்சு ரோஹனுக்கு? From that day onwards முக்கும் and I went to see Mrs. Grover quite often. எனக்கும் நானும் முக்கும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ
அடிக்கடி அவங்க குரோவர் வீட்டுக்கு we went to see her, அடிக்கடி போய் பார்ப்போம். It was not because she made the best tea, அவங்க நல்ல பெஸ்ட் டீ பண்றாங்கன்றதுக்காக இல்ல, and the best cookies அதுக்காக இல்ல, but because we actually liked her. இப்போ மிஸ்ஸஸ் குரோவர்ல இத்தனை நாளா எங்களுக்கு பயம் இருந்துச்சு, பட் இப்போ எங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, we liked her, அதனால நாங்க அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. From that day onwards, Mukk and I went to see Mrs. Grover quite often. It is not because she made the best tea and had the best cookies. It is not because she made the best tea and had the best cookies, but because we actually liked her. Also, we had one thing in common. We all believed in Unki team too. அது மட்டும் இல்ல, எங்க மூணு பேருக்குள்ள, மூக்கு, நானு, மிஸ்ஸஸ் குரோவருக்குள்ள one thing is in common. அது என்னன்னா, நாங்க எல்லாருமே உன்கி டீம் டூவை நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. So this is your first chapter, உன்கி டீம் டூ. இதோட ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தா சிக்ரன் ஸ்ரீவத்சவ். சிக்ரன் ஸ்ரீவத்சவ். அப்புறம் இந்த மீனிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். மாக்கிங்னா மேக்கிங் ஃபன் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங். டோன்னா ஸ்பீக்கிங் இன் எ சர்டன் வே, ஒரு மாதிரி பேசுறது தான் டோன். புல் ஓவர் அப்படின்னா என்ன, ஸ்வெட்டரு that needs to be put on the head, out of question அப்படின்னா not possible at all அப்படின்னு சொல்லுவோம். சாண்டிங்னா என்ன, ரிப்பீட்டிங் a simple song rhythmically, திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற சிம்பிள் சாட்டுக்கு சாண்டிங்னு பேரு. டெஸ்பரேட்லின்னா எனக்கு ரொம்ப வேணும், ரொம்ப வெரி மச், கிரேட்லி, ஐ எம் இன் நீட் ஆஃப் இட் அப்படின்னு அர்த்தம். டெஸ்பரேட்டா இருக்கேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வேணும்ன்ற வார்த்தை அது. won't do any harm, be a good idea to do something அர்த்தம். it won't do anything harmனா என்ன, இது ஒன்றும் பெருசா பண்ணாது, இட் இஸ் a good idea, நம்ம ட்ரை பண்ணுறோம், இட்ஸ் a good idea to try அப்படின்னு அர்த்தம். டெஃபினெட்லி அப்படின்னா என்ன, கண்டிப்பாக, certainly. கீப் ஹாண்டிங் அப்படின்னா என்ன, கீப் கம்மிங் பேக், தாட் வந்துகிட்டே இருக்கு. காஸ்ட்லி அவர் அப்படின்னா 11:50 midnight, பேய் வர்ற நேரம், வெரி லேட் அட் நைட்ன்றது தான் காஸ்ட்லி அவர். ஹிஸ்ட்னா என்ன, பாம்பு தான் ஹிஸ்ஸிங் சவுண்ட் போவோம், அது மாதிரி விஸ்பரிங் இன் ஏ மாக்கிங் வே அப்படின்றது தான் ஹிஸ்ட். ஃபெரோஷியஸ், நாயெல்லாம் ஃபெரோஷியஸ் அனிமல் அப்படின்னா நான் ஃபியர்ஸ், குரியல், அது பார்க்கறது அப்படி கட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஃபெரோஷியஸ். அப்புறம் டார் த ஸ்டில்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சடன் நாய்ஸ் டிஸ்டர்பிங் த சைலன்ஸ். ஒரு ஸ்டில்னஸ், அதாவது ஒரு தண்ணி சைலண்டா இருக்கு, அதை ஒரு கழுத்துக்கு போட்டா எப்படி கிழிச்சா ஒரு பெரிய சவுண்ட் வரும், டாப் அப்படின்னு கேட்கும், அந்த மாதிரி இங்க சைலண்டா இருக்கிற பிளேஸ்ல ஒரு சடன் நாய்ஸ் டிஸ்டர்ப் பண்ணா அதுதான் டார் த ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃப்ரோஸ் அப்படின்னா என்ன, ஸ்டாப்டு சடன்லி அண்ட் ரிமைண்ட் ஸ்டில், அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது, அப்படியே ஐஸ் பாய்ஸ் அப்படியே இது சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரீஸ் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடும் அந்த மாதிரி. அன்லிஷ்னா என்ன, செட் லூஸ், கயிறை கழட்டி விட்டுருவன்றதான் அன்லிஷ் பண்றேன்னு சொல்றது. மம்பிள்டுனா என்ன, ஸ்போக் இன் எ லோ அன்கிளியர் வே, மம்பிளிங், தடுமாறி பேசுறது. இன்டரப்டிங்னா என்ன, யாராவது ஒருத்தவங்க ஏதோ செய்யறாங்க இல்ல பேசுறாங்கன்னா அது நடுவில் நிறுத்திடாம இருக்கிறது. சேயிங் ஆர் டூயிங் சம்திங் தட் மேக்ஸ் சம்படி ஸ்டாப் வாட் தே ஆர் சேயிங் ஆர் டூயிங் அப்படின்றது தான் இன்டரப்டிங். ஓகேவா. அடுத்தது மெயின்டைன். மெயின்டைன்னா என்ன, கண்டினியூஸ் டு சே சம்திங், நம்ம ஏதோ ஒன்று திரும்ப சொல்றோம், அதான் மெயின்டைன் பண்றது. கண்டினியூ, ஒரு கதை சொன்னா அந்த கதையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், மெயின்டைன், கண்டினியூ டு சே சம்திங். கேதர்ட் ஆல் மை கரேஜ் அப்படின்னா என்னுடைய பிரேவ்னஸ் எல்லாத்தையும் கொண்டு வருது, ட்ரை டு பி வெரி பிரேவ். அப்புறம் had gone over my lines அப்படின்னா என்ன, நான் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், ப்ராக்டிஸ் வாட் ஐ வாஸ் கோயிங் டு சே, 100 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறது தான் gone over my lines. ஓகேவா. Have a break, Keshav.